இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ப்ரொமோஷனுக்கு போகும்போது அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவரை கலாய்ச்சாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஹேண்ட் பிரேக் 100 crores கிளப் மூவி இவர் கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டரா மாறி இருக்காரு பிரதீப் ரங்கநாதன். ஐடில வேலை பார்த்துட்டு கிடைக்கிற சின்ன சின்ன டைம்ல ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்துட்டு இருந்த இவரு இன்னைக்கு இவரோட 3 படமுமே 100+ crore கலெக்ஷன் பண்ணிருக்கு. இவரோட ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி இது தட் இன்ஸ்பைர்ஸ் மீயோட 3rd எபிசோட். பிரதீப் ரங்கநாதன் சென்னையில பிறக்கிறாரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த இவரோட படிப்பை ஃபோக்கஸ்டு பண்ணி நல்லாவும் படிக்கிறாரு. 12th 98% மார்க் எடுத்து SSN காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. போதே அவருக்கு சினிமா மேல ரொம்ப பேஷனா இருக்காரு. அவரோட படிப்புலயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி 82% மேல மார்க் எடுக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஐடிலே ஒரு நல்ல ஜாபும் அவருக்கு கிடைக்குது. அப்பவும் அவருக்கு சினிமா மேல இருக்கிற பேஷன் குறையாம தான் இருக்கு. கிடைக்கிற டைம்லாம் யூஸ் பண்ணி ஷார்ட் பிலிம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல ஒரு ஷார்ட் பிலிம்னா வாட்ஸ்அப் காதல். அண்ட் ஆல்சோ அந்த ஷார்ட் பிலிம்க்கும் ஒரு நல்ல ரீச்சும் கிடைச்சது. ஏடி சான்ஸ் கிடைக்குமான்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. எதுவுமே அவருக்கு கை கூடல. அவரு யூடியூப்ல இருக்கிற டுட்டோரியல்ஸை பார்த்து மட்டும் தான் பிலிம் மேக்கிங்கே கத்துக்கிறாரு. ஐஸ்வரி கணேஷ் சாரை மீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. பிரதீப்போட கதையை கேட்டுட்டு ஐஸ்வரி கணேஷ் சார் ரவி மோகன் சார் கிட்ட இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தராரு. தென் கோமாளின்ற படம் ஸ்டார்ட் ஆகுது. படம் ஷூட் பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. 100+ crores மேல கலெக்ஷன் பண்ணுது. ஒரு டெபியூ டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி 100 crore plus கலெக்ஷனா மாறுது. தென் அவர் ஆக்டர் ஆகணும்னு நினைச்சுதான் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தார். அவரோட செகண்ட் மூவியான லவ் டுடேக்கு அவர் தான் லீடா பண்ணணும்னு டிசைட் பண்றாரு. எல்லாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் கதை ஓகே, ஆனா லீடு உங்களை வேணாம், வேற ஒருத்தர் வச்சு பண்ணலாம்னு அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. பட் பிரதீப் நான் தான் லீடா நடிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. பட் ஃபைனலி ஏஜிஎஸ் அக்செப்ட் பண்றாங்க. தென் லவ் டுடே படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. படம் எடுக்கிறாங்க, ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா மாறுது. ஒரு டெபியூ ஆக்டர் 100+ crore கலெக்ஷன் ஆகுது. 100 crores கிளப்ல லவ் டுடே மூவியும் ஜாயின் ஆகுது. அண்ட் தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரின்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்த 2 படம் டிராகனா இருக்கட்டும், டியூடா இருக்கட்டும், ரெண்டுமே 100+ crores கலெக்ஷன் ஆகுது. இன்னைக்கு தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டாரா மாறி இருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். ஏடியா சான்ஸ் தேடிட்டு இருந்த இவரு இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைரக்டர் அண்ட் ஆல்சோ ஆக்டரா மாறி இருக்காரு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஸ்டோரிஸ் தான் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.